நாயுடு பாலம் வந்து முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. இதற்கு வந்து சுபவி வந்து பார்த்திங்கன்னா சீமான் எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்ட பிறகு அவருடைய கண்ணுக்கு நாயுடுங்கிறது சாதியாக தான் தெரியுது, ஆனால் ஜிடி நாயுடுங்கிறது வந்து எங்களுக்கு விஞ்ஞானியாக தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு வீரமணியும் சொல்கிறாரு, சுபவியும் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி திராவிட கட்சி தானே இப்போ வந்து திமுக வந்து தெருப்பெயர்கள் எல்லாம் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நம்ம உங்கள் முதல்வர் தானே சொல்லியிருக்காரு. தெருப்பெயர்லே ஜாதி இருக்கக்கூடாது, தெலுங்கு ஜாதியாக இருந்தால் அந்த நாயுடு வந்து உங்களுக்கு விஞ்ஞானியாக தெரியுது. யாருமே வரல, நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் வந்து வளர. என்ன காரணம்? அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டா அவங்க தமிழர்கள் எல்லாருக்கும் வரமாட்டாங்க. அதுதான் அங்கே காரணம், வேறு ஒன்றும் இல்லை. தமிழர் இல்லாதவங்க யாரும் இங்கே வந்துட்டாலே அடையாளப்பட்டாலே சங்கரலிங்கால அடையாளப்பட்டால் அவங்க தமிழர் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அன்றைக்கி ஜிடி நாயுடு பாலம் வந்து முதல்வர் அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. இதற்கு வந்து சுபவி வந்து பார்த்திங்கன்னா சீமான் எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்ட பிறகு அவருடைய கண்ணுக்கு நாயுடுங்கிறது சாதியாக தான் தெரியுது, ஆனால் ஜிடி நாயுடுங்கிறது வந்து எங்களுக்கு விஞ்ஞானியாக தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு வீரமணியும் சொல்கிறாரு, சுபவியும் சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி திராவிட கட்சி தானே இப்போ வந்து திமுக வந்து தெருப்பெயர்கள் எல்லாம் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நம்ம உங்கள் முதல்வர் தானே சொல்லியிருக்காரு. தெருப்பெயர்லே ஜாதி இருக்கக்கூடாது, தெலுங்கு ஜாதியாக இருந்தால் அந்த நாயுடு வந்து உங்களுக்கு விஞ்ஞானியாக தெரியுது. அப்போ என்னென்னா நம்ம வந்து பொதுவாக பார்த்தா ஒரு செய்தியை சொல்கிறோம், விமர்சனம் வைக்கக்கூடாதுன்றது எண்ணமே கிடையாது. நீங்கள் தான் அதே நாளில் 3 நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்களில் இருக்கிற சாதி பெயரை நீக்க வேண்டும் சொன்னது நம்ம முதல்வர் ஸ்டாலின் தான். அதை தான் நம்ம கோவை அவிநாசி சாலைக்கு நீங்கள் அந்த பேரை வைக்கும்போது நாம் இதுக்கு மட்டும் ஜிடி நாயுடு ஆறுதே, நாயுடு என்பது ஜாதி அல்லவான்னு கேட்கிற போது எங்கள் கண்களுக்கு விஞ்ஞானியாக தெரிகிறதுன்னு சொன்னால் இதுதான் திமுகவினுடைய அந்த பேச்சாலேயே வளர்ந்தவங்க. தமிழே வளர்க்காம தமிழ் வளர்த்தோம் சொன்ன மாதிரி இங்கே இது அவர் கண்ணுக்கு அது நாயுடு ஜாதியாக தெரியலன்னா கண்ணில் தான் குறை. அதை வந்து நாம் வந்து விமர்சனம் வைக்கிறோன்னா அறிவுபூர்வமான விமர்சனம் தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரும். அதைத்தான் என் தம்பி சீமானும் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து அறிவுபூர்வமாக பேசவே தயாராக இல்லை. சொல் வீச்சு மட்டும்தான் இருக்குது, அதில் பொருள் இருக்கான்னா இல்லை. சொல்லால் எதை வேணால் பேசிகிட்டே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் அப்படி சாப்பிட்றதுங்கிறது அப்படின்னா வாவு சிதம்பரனார் அப்படின்னு மாற்றுறாங்க. ஆனால் அவர் வைக்கும்போது இப்போ நாயக்கர் நாயுடு அப்படின்னு வரும்போது அப்படியே அந்த சாதி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துட்டு பதிவு பண்ண, ஆனால் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அது என்ன காரணம்? அதைத்தான் நம்ம ஒழிக்கணுன்ற மாதிரி பேசிட்டு வரோம். திராவிட கட்சியை ஒழிக்கணுன்றதுக்கு காரணமே இதுதான். ஒரு பக்கம் சாதியை நீங்கள் வந்து சாதியை ஒழிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை முதல்ல பெற்றுத்தரணும். எங்கே பெற்றுத்தரணும்? அரசியல் அதிகாரத்தில் பெற்றுத்தரணும். அரசியலில் நீங்கள் வேட்பாளராக நிறுத்தணும். நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்த மாட்டேங்கிறீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழரை. அங்கேயே நீங்க ஜாதியை பாக்குறீங்க, அங்கேயே மக்கள் மனசுல என்ன சொல்லிட்டீங்க, அந்த பொது தொகுதியில ஆதித்தமிழர் நிறுத்தினா வாக்காளர் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றோம். அதையே நாம் தமிழர் கட்சி முறியடித்து பொது தொகுதியில நாங்க ஆதித்தமிழர் நிறுத்தி ஓட்டு வாங்கியிருக்கோம், 10 பைசா கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கோம். இப்படி செய்வதுதான் தம்பி மறுமலர்ச்சி. அதை செய்யாம போலியாக நாங்க சாதி பெயர் நீக்கிறோம், பிள்ளையை வாவு சிதம்பர பிள்ளை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து அதிகாரம் இருந்தால்தான் நாம சாதியை ஒழிக்க முடியும். அதனால தான் நம்ம பிற்பட்ட வகுப்புன்னு போட்டு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையெல்லாம் கொடுத்தது. அந்த பிள்ளைங்க கல்வியிலே பொருளாதாரத்திலே சிறந்து விளங்கினால்தான் சாதி ஒழியும் அப்படின்றதான். அதை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க. அதுதான் இங்கே செய்தி. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் காரை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை தாக்கிட்டாங்க. இப்போ அவர் நேற்று மேடையில் பேசும்போது முறைச்சதாக பேசுகிறாங்க, அந்த அடி கூட அவங்க பத்தலைங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசுகிறாரு. தலைவர் பேசுகிற ஒரு தலைமையில் பேசுகிற பேச்சா இதை பார்க்குறீங்களா? ஏற்றுக்கிறாரு? அதுதான் இப்போ வந்து ஒரு அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக அறிவிக்கப்பட்டா அவரை அவர் பார்க்க கூட கிடையாது. பார்த்தல்ன்றது ஒன்று இருக்குது. அவர் பார்க்குற, ஆனால் அந்த காணொலியை பார்த்தேன், போகிறாரு, தெரியாமல் இடிச்சுடுது, அவ்வளோதான். போய் அட்ரா அவ யாரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு தொனி வருதுன்னா அவங்க அந்த அதிகாரத்தை வேறு மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க, மக்களுடைய இதுக்காக பயன்படுத்தலை. அதுவும் வழக்கறிஞர் இல்லையா, அதுவும் கோர்ட்டுக்குள்ளே நடக்குது. அப்போவே உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்டுறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு மக்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தீர்மானிக்கணும், அதை முடிவு பண்ணணும். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர்
அட்ரா பாடுறா அப்படின்றதே உத்தரவிடுறதே தவறுன்றது என்னுடைய கருத்து.